ஹாய் ஹலோ வணக்கம். நம்மளோட ட்ரீமி லைஃப் சேனலுக்கு எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணோம்னா சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான துவரம் பருப்பு நம்ம தேவையான அளவு எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கணும். அதுக்கு கூடவே நம்ம 2 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இது ரெண்டையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வச்சிடணும். பருப்பு நம்ம குக்கரே இல்லாமையாக்கும் நம்ம இந்த சாம்பார் வைக்க போகிறோம். சாதாரண ஒரு பாத்திரத்தில் தான் பருப்பை நல்லா குழைய வேக விடணும். அது நல்லா வெந்து மசிஞ்சதும் அந்த கரண்டியால் நம்ம நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்போம்ல, உங்களுக்கு விருப்பமான காய்கறியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த கட் பண்ணி வச்சுருக்க அவ்வளோ காய்கறியை முதல்லே வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாதீங்க. நமக்கு ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணுறது மட்டும்தான் நல்லது. நம்ம காய் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது அதில் உள்ள சத்தெல்லாம் கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிடுங்க. அது எல்லாமே கட் பண்ணதெல்லாம் எடுத்து நம்ம அந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அது கூட போட்டு அவ்வளோத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு கூட தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் கூட சேர்த்து இன்றைக்கி ஒரு குட்டி மெசேஜ் இருக்குது. என்னென்னா, நம்ம லைஃப்பில் நம்ம கூடவே இருந்துக்கிட்டு நம்மளை பற்றி எல்லாமே தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல நமக்கு. அவங்களே நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்மளை ஹர்ட் பண்ணும்போது ரொம்பவே வலிக்கும். அடுத்தவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, நம்ம கூட இருந்து பேசும்போது அது இன்னுமே ரொம்பவே வலிக்கும். அப்படி அதனால பிரச்சனை ஆகி நம்ம சைடு இருக்க நியாயம் புரிஞ்சுக்காமல் இருக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு விட்டுருங்க. ஒரு தடவை அந்த உடஞ்ச உறவை திரும்ப சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினச்சி அது திரும்பவும் பிரச்சனையில் மட்டும்தான் முடியும். அதனால் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் எது நமக்கு பிடிக்குதோ அந்த விஷயத்துக்கு மேலே அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோன்னு வைங்களேன், நம்ம லைஃப் எப்போவோ சேஞ்ச் ஆகிடும். நமக்கு என்னெல்லாம் தெரியாது அந்த கடவுள் தானாகவே நமக்கு அமைய வச்சிடும். எதுக்காகவும் நமக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்மளை எப்படி பண்ணுறாங்களே, நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம யாருக்கும் நம்ம போய் விளக்கம் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. அந்தந்த டைமில் அதுதான் காலம்னு சொல்கிறது. அந்த காலத்துக்கு ஏற்ப நம்மளையும் மாற்றிக்கணும். அந்த காலம் நமக்கு நல்ல வாழ்வை தரும்னு நினச்சிக்கணும். சாம்பாருக்கு இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா புளி கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க அதை விட கம்மியாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதை நல்லா பிசைஞ்சு நம்ம இப்போ கொதிக்கிற டைம் இந்த புளியோட கரைசலையும் ஊற்றியாச்சு. நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். என்னன்னா, ஃபஸ்ட்டே கத்திரிக்காவை போட்டுட்டேன். அப்படி பண்ணக்கூடாது. நம்ம மற்ற காய்கறியெல்லாம் போடும்போது இந்த என்ன சொல்கிறது, கத்திரிக்காவை தனியாக கட் பண்ணும்போதே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அல்லாமல் நம்ம வதக்கி கொஞ்சம் சேர்ப்போம். அதுக்கு பல்லாரி, தக்காளி, வெண்டைக்காய் இந்த 3யுமே தனியாக நம்ம வதக்கி தான் சேர்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே கட் பண்ணும்போது அந்த 3யும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காயையும் லாஸ்ட்டாக சேர்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சேர்த்தனால கத்திரிக்காயோட நிலமைய பாருங்கள். எல்லாமே தோல் எல்லாம் வாடி ஒரு மாதிரி கலரே சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம மசாலாஸ் பார்க்கலாம். நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சம் மிளகா பொடி, கொஞ்சம் சாம்பார் பொடி, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அது கூட கொஞ்சம் பெருங்காய பொடியும் மல்லிப்பொடின்னு தனியா பொடின்னு சொல்கிறேங்க, தனியாத்தூள், அதையும் கூட நம்ம எடுத்து ஒரு கிண்ணத்தில் நான் வச்சுருக்கேன். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணியும் போட்டுக்கலாம். உங்களுக்கான மசாலா நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சாம்பார் தூளை கூட நீங்கள் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அது உங்களுக்கு விருப்பப்பட்ட அளவு இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாம்பார் தூள்னு எடுத்துருக்கேன்ல, அதுவும் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். மல்லிப்பொடி இருக்குல்ல, அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆனால் மசாலாஸ் சேர்க்கும்போது இந்த கொதிக்கிறனால மசாலா எல்லாம் சின்ன சின்ன கட்டி கட்டியாக மாறிடும். அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வைங்க சாம்பாரை. இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்னேன்ல கொஞ்சம் வதக்கி எடுக்கணும்னு, அந்த வெண்டைக்காய், தக்காளி, பல்லாரி எல்லாம் சேர்த்து நம்ம இப்போ வதக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடாகணும். ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம அதிலே தாளிச்சிக்கலாம். கடுகு என்னெல்லாம் தாளிக்கணும்னு பாருங்கள். கடுகு, உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன். அது 2மே போட்டுட்டு அதுக்கு கூட ஜீரகம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க. வெந்தயம் எடுத்துக்கோங்க. கறிவேப்பிலை, அப்புறம் வத்தல் மிளகு இருந்துச்சுன்னா வத்தல் மிளகையும் போட்டு நல்லாவே தாளிச்சிருங்க. தாளித்த அப்புறமா தான் நம்ம தக்காளி, பல்லாரி இருக்குல்ல, வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்க 3யுமே
மொத்தமாகவே கொட்டி வதக்கிடுங்க. நமக்கு பல்லாரி தனியாக வதக்கணும், தக்காளி தனியாக வதக்கணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. 3மே ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 3யுமே இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆகணும்னு அப்படின்னொன்னும் கிடையாது. நமக்கு லைட்டாக கண்ணாடி பதம் அளவுன்னு சொல்லுவாங்கள்ல, லைட்டாக வதங்கினா போதும். அது எண்ணெயில் பட்டு அந்த ஹீட்டில் லைட்டாக வதங்கி இருந்தாலே நம்ம தாளிப்புக்கு வந்து நம்ம லைஃபுக்கு தேவையான இன்னொரு குட்டி மெசேஜ் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நமக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அதை பற்றி ஒரு 2 நிமிஷம் யாருக்கோ பிரச்சனைன்னு இருக்கும்ல, அவங்க வந்து கொஞ்சம் நேரம் சமாதானப்பட்டுட்டு பேசி தீர்த்தாலே முடிஞ்சுக்கும். 3வதாக ஒருத்தவங்க வரும்போது அந்த ப்ராப்ளத்தை இன்னுமே பெருசாக்குவாங்க. அதை சால்வ் பண்ணுறேன்னு வரக்கூடியவங்க கூட இந்த பக்கம் நியாயம் அந்த பக்கம் நியாயம்னு கேட்டு எடுத்து வரும்போது அவங்க இன்னொரு பிரச்சனையும் கொட்டுவாங்க. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, 3வதாக வரும்போது நம்ம ஒரு ப்ராப்ளம் சொல்லுவோம், ஆப்போசிட்டில் இருக்கவங்க இன்னொன்று சொல்லுவாங்க. அப்படி மாறி மாறி பேசி ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக மாற்ற வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்க கூட பிரச்சனை அப்படின்னா 3வதாக யாரையுமே வர விடாதீங்க. அதுவே வந்து நமக்கு ஈஸியாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். அந்த ப்ராப்ளம் சரி ஆகலை, நம்மளோட நியாயத்தை நம்மளை பற்றி விளக்கம் கொடுத்துட்டும் அவங்களுக்கு அது புரியலை அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. நம்ம வந்து அதையே யோசித்து ஸ்ட்ரெஸ் ஆகி நமக்கு டிப்ரெஷன் ஆகி அதனால் நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்தோ அது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அவங்க ஈஸியாக திட்டுறது, காயப்படுத்துறது, வார்த்தைகளாலேயே கஷ்டப்படுத்துகிற மாதிரி கூட இருக்கலாம். நம்ம அதிலேருந்து நம்ம தான் மீண்டு வரணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம வேறு ஏதாவது யோசித்து நமக்கு பிடிச்ச விஷயத்தில் ரொம்பவே நம்ம அதிகமாக அந்த நேரத்தை வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்தில் செலவிடும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நமக்கான ஒரு கோல் இருக்கணும், நம்ம எதுக்காக இருக்கிறோம், என்ன ஒரு இது நமக்கு பிடிச்ச குறிக்கோளோடு நம்ம வாழ்ந்தாலே போதுங்க. இதை நம்ம தாளிக்கிறோம்ல, இந்த தாளிப்புறதுக்கு கூடவே நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடியும் கூட போட்டுக்கலாம். இல்லாமல் நம்ம சாம்பார் கலக்கி வச்சுருக்கோம்ல, அடுப்பில் கொதிச்சிட்ருக்க அந்த சாம்பார் கூடையுமே வந்துட்டு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளை ஒருத்தங்க தப்பாக பேசுகிறாங்களா, இல்லை நம்மளை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு கொடுக்குற ஒரே பதிலடி ஏன் தான் நம்மளை இப்படி பண்ணுறாங்க, நம்மளை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் யோசிக்காமல் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஒரே பதிலடி வந்து நம்ம முன்னேற்றமாக மட்டும்தான் இருக்கணுங்க. அதை எல்லாருமே மைண்டில் வச்சுக்கோங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம சாம்பாருக்கான வதக்கி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து இந்த பருப்பு காய்கறியும் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லைங்க, அது கூடவே எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம எல்லா மசாலாஸும் போட்டாச்சு, பெருங்காயத்தூள், அப்புறம் வதக்கி வச்சுருக்க எல்லா பொருளையுமே வந்து நம்ம போட்டாச்சு. கத்திரிக்காய் வந்து எந்த டைம் போட்டிருக்கணும் அப்படின்னா, ஓரளவுக்கு பருப்பும் காய்கறியும் வெந்த அப்புறம் இந்த நம்ம வதக்கி வைக்கிறோம்ல, இந்த பல்லாரி, வெண்டைக்காய், தக்காளி இதெல்லாம் வதக்கி சேர்க்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கத்திரிக்காயையும் உள்ளே போட்டு வேக வச்சிடணும். அது வெந்துட்டுருக்க நேரம் தான் நம்ம இந்த வதக்குனது எல்லா பொருளையும் அதில் போட்டு உப்பும் தேவைக்கேற்ப பார்த்து போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணி வச்சா நமக்கு சுவையான சாம்பார் ரெடி. இது கூடவே கொஞ்சம் மல்லிக்கீரையை வந்து நல்லா கட் பண்ணி அதுக்கு மேலே அப்படியே தூவி விட்டுங்க அப்படின்னா அதோட வாசம் செம்மையாக இருக்கும். சாம்பாரோட ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். எல்லோரும் நம்ம சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.